ஸ்ரீ ரேவா காண்டம் 75ஆம் அத்தியாயம் சங்கசூட தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், நர்மதை நதியின் தெற்கு கரையில் ஒரு பெரிய மற்றும் அழகான தீர்த்தம் உள்ளது. பாண்டுவின் மைந்தனே, சங்கசூட என்ற பெயரில் பூமிக்குரிய கோலத்தில் இது நன்கு அறியப்படுகிறது. வைனதேயன் என்றழைக்கப்படும் கருட பயத்தின் காரணமாக சங்கசூடரே நர்மதை நதியின் இனிமையான கரையில் இருக்கிறார். ஒரு நபர் மன ஒருமைப்பாடு மற்றும் தூய்மையுடன் சுத்தமாக இருக்க வேண்டும் மற்றும் சங்கசூடத்தை பால், தேன் மற்றும் நெய்யுடன் நீராட்ட வேண்டும். அவர் இரவில் இறைவனுக்கு முன்பாக விழித்திருக்க வேண்டும். மதிப்புமிக்க புனித விரதங்களின் பிராமணர்களை மதித்து தயிரில் நனைத்த சமைத்த அரிசியை கொண்டு ஒரு சிறந்த பிராமணருக்கு ஒரு பசுவை பரிசாக வழங்க வேண்டும். அதன் மூலம் அனைத்து பாவங்களும் அழிக்கப்படும். அரவம் கடித்து கொல்லப்பட்ட பித்ருக்களுக்கு விமோச்சனம் அளிக்கப்பட வேண்டும். சங்கரனார் கூறியது போல அவர் மிகப்பெரிய உலகத்திற்கு செல்வார். 75ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.